வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வாரம் எலிமினேட் ஆனது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஜே ஆனந்தி. ஸோ தட் அஃபிஷியலாக எலிமினேட் ஆகிட்டாங்க. ஸோ இவங்க எலிமினேட் ஆகிறதுக்கான முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்றத நம்ம இப்போ அனலைஸ் பண்ணிடுவோம். நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் உங்களுக்கு எது வேலிடோ அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமதிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸ் அண்ட் தென் அதுக்கப்புறம் எல்லாரையும் ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம், அதாவது கோடு இருந்ததுக்கு முன் கோடு எடுத்ததுக்கு அப்புறம் அப்படின்றத மாதிரி ஆனந்தியை 2 வருஷனாக நம்ம பிரிக்கலாம். ஸோ பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸ் இருக்கும்போது அவங்களோட கேம் வந்து செமையா இருந்தது அப்படின்னே சொல்லலாம். லைக் நிறைய ப்ராப்ளங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சால்வ் பண்ணதா இருக்கட்டும், அண்ட் தென் ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா கிளாரிட்டியாக பேசுறதா இருக்கட்டும். கேர்ள்ஸ் சைட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஜே ஆனந்தி தான் வந்து சூப்பராக பேசுவாங்க அப்படின்ற ஒரு கிளாரிட்டி வந்து இருந்தது பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸ் இருந்தப்ப. அண்ட் தென் மஞ்சரி உள்ள இருந்ததுக்கப்புறம் அவங்களோட டாமினேஷன் கொஞ்சம் கம்மியாச்சு அப்படின்னே சொல்லலாம். யார்? ஆர்ஜே ஆனந்தி. ஸோ அதுக்கப்புறம் கோடு அழிச்சதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்றானதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து ஆர்ஜே ஆனந்தி வந்து காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வேலிடாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் டீமுக்காக அவங்க பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இண்டிவிஜுவலாகவும் லைக் சாச்சனா அந்த சம்மந்தி மேட்டர் வந்துச்சுல, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாச்சனாக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ பொருள் வந்து எல்லாருக்கும் ஈக்குவலாக கொடுக்கப்படலையா, நீ அந்த இன்சார்ஜ் எடுத்து நீ வந்து பண்ணு, அப்போ தான் உனக்கு அந்த பர்டிகுலர் விஷயம் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராசஸ், அதை எப்படி மானிட்டர் பண்ணுறது உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சாச்சனாக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சௌந்தர்யா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தடவை ரொம்ப குழப்பத்தில் இருப்பாங்க. அப்போ ஆர்ஜே ஆனந்தி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சௌந்தர்யாவுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டீமாகவும் சரி இண்டிவிஜுவலாகவும் சரி அவங்களோட விசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஆனால் கோடு அழிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த மிட் நைட் பிரியாணி கேங் கூட சேர்ந்து அவங்க காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அவங்க நைட்டில் தான் அதிகமாக பார்க்க முடியுது. அண்ட் தென் அதிகமாக அவங்களோட கருத்துக்கள் எடுத்து வைக்கப்பட்டதான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கம்மி. அண்ட் தென் மஞ்சரி வந்ததுக்கப்புறம் இவங்களோட டாமினேஷன் குறைய குறைய இவங்க காணாமலே போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். லாஸ்ட் ஃபியூ வீக்ஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் போயிடுவேன் எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரம் அவங்க வந்து எலிமினேட் ஆயிருக்காங்க. ஸோ நான் சொன்ன ரீசன்ஸில் எல்லாமே வேலிடாக இருக்கா, இல்லை உங்களுக்கு மாற்று கருத்து இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வாரம் எலிமினேட் ஆனது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஜே ஆனந்தி. ஸோ இந்த எவிக்ஷன் வந்து ஒரு ஃபேர் எவிக்ஷனா இல்லையா அப்படின்றத மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமதிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ், பாய்.